நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 11 முதல் சில வசனங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆம், அவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, துன்மார்க்கர்களோ நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறதை, அவர்கள் நீதிமானுக்கு விரோதமாக அவர்கள் பேரில் பற்கடிக்கிறதை, அவர்களுக்கு விரோதமாக யோசிக்கிறதை, சிந்திக்கிறதை, செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைப்பாராம். அவர்களுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறதென்று காண்கிறாராம். பிரியமானவர்களே, நாம் துன்மார்க்கர்கள் செய்கிற அக்கிரமங்களை குறித்து, நமக்கு விரோதமாக அவர்கள் எத்தனிக்கின்ற எல்லாவித சதி திட்டங்களை குறித்து நாம் கவலைப்படாமல் 7வது வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரியை சுத்தி உள்ளவன் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆம், இன்னும் கொஞ்சம் நேரம்தான். அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்ச நேரம்தான். துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை நாம் உற்று பார்க்கும்போது அவன் இருக்க போவதில்லை. பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரையே நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை, ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. உங்களுடைய பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து அமர்ந்து அவரையே நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடும்போது, நித்தமும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஜெயம் உங்களுக்கே வரும் என்று விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.